நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுல்லான் டிவி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஈரோடு தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள், பாக முகவர்கள், பாக குழு உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் மேட்டுக்கடை தங்கம் மகாலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு. முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்வில் தொகுதி பொறுப்பாளர், ஈரோடு மாநகராட்சி மேயர் திருமதி நாகரத்தினம் சுப்பிரமணியம் அவர்கள், துணை மேயர் வி. செல்வராஜ் அவர்கள், மாநகர செயலாளர் மு. சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் கழக மாநில, மாவட்ட, மாநில, மாநகர, பகுதி கழக, வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். இங்கே சொன்னார்கள், பெண்களுக்கு உரிமை தொகை பற்றி இங்கே பேசுகிற பொழுது மாநாடு, இளைஞரணி மாநாடு அநேகமாக இதுவரை இளைஞரணிக்காக தனியாக அவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடத்தியிருப்பது யாருனாலும் முடிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மாநாடு நடந்தது. அது ஒரு வெற்றிகரமான மாநாடு. எனவே இதையெல்லாம் நாம் மனதிலே வைத்து மக்களிடத்தில் சென்று அதையெல்லாம் சொல்லி நாம் அவர்களுடைய அன்பை பெறுகிற ஒரு நிலை ஏற்பட வேண்டும். ஏன்னா குறைபாடுகளுக்கு ஒரு நிறைவடைகிற வகையிலே நாம் அந்த பணியை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற அந்த ஒரு திட்டத்தை இப்பொழுது கட்சியினுடைய சார்பாக தலைவர் அவர்கள் அறிவித்து அதை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வருகிற 26ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவிடம் சென்னையிலே, அதேபோல பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எது இன்னும் முடியாமல் இருக்கிறதோ தயவு செய்து அதை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எல்லா நிர்வாகிகளும் BLA 2 அவர்களை அழைத்து